குட் மார்னிங் டு யூ ஆல். இந்த சின்ன பறவையின் பெயர் தையல் சிட்டு, அதாவது டெய்லர் பேர்டு. பறவை மிகச் சிறியதாக இருந்தாலும் அது எழுப்பும் சப்தம் மிகவும் பெரியதாக உள்ளது. நந்தியாவட்டை செடியின் இலையை பாருங்கள், நீளமாக உள்ளது. சில வருடங்களுக்கு முன் இது போன்ற இலைகளை தைத்து கட்டிய கூட்டைத்தான் நான் இப்போது காண்பிக்கின்றேன். இதன் கூட்டின் அமைப்பை சிறிது அனலைஸ் செய்வோமா? இந்த அழகிய கூட்டை பாருங்கள். ஒரே ஒரு மணி பிளான்ட் இலையின் ஓரங்களை சேர்த்து ஃபைபர்ஸால் தைத்துள்ளது. இந்த இலையில் போதுமான இடவசதி உள்ளது. குஞ்சுகள் வளர வளர இணைத்திருந்த ஃபைபர்ஸ் அறுந்துவிட்டது. நாம் கையால் தைக்கும் முன் நூல் வெளியே வராமல் இருக்க முடிச்சு போடுவதைப் போலவே இந்த சிட்டும் முடிச்சு போட்டு இலையின் ஓரங்களை சேர்த்து தைக்கிறது. இந்த குஞ்சுகள் ஜூலை 2024 பிறந்தவை. குஞ்சுகள் பறந்த பின் கூடு வெறுமையாகிவிட்டது. ஒருமுறை பலமாக வீசிய காற்றில் உள்ளே இருந்த நார்கள் வெளியே வந்து விழுந்துவிட்டன. இலையின் ஓரங்களில் தைத்த ஹோல்ஸ் இருப்பதை காணுங்கள். சுருட்டி வைத்து தைத்த இலை மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துவிட்டது. இந்த இலை காய்ந்து விடவில்லை. கூடு கட்ட உதவிவிட்டு மறுபடியும் நார்மல் ஆகிவிட்டது. ஜான்வரி 2025 பிறந்த குஞ்சுகள் இவை. பறக்கும் தருவாயில்தான் இவற்றை நான் கவனித்தேன். கூட்டின் உள்ளே இருக்கும் குஞ்சுகளை பாருங்கள். நான் அவற்றை தொடுவதோ கையில் பிடிப்பதோ கிடையாது. உங்களுக்காக வீடியோ மட்டும்தான் எடுப்பேன். அவை பறந்த பின் வீடியோ போட்டுள்ளேன், பார்த்திருப்பீர்கள். இப்பொழுதும் இந்த மணி பிளான்ட் இலைதான் அவற்றின் கூடு. எம்டி கூட்டைத்தான் நான் இப்போது காண்பித்து கொண்டிருக்கிறேன். கூட்டின் உள்ளே முட்டைகளும் இல்லை, குஞ்சுகளும் இல்லை. அடுத்த வீடியோவிலும் இதே கூட்டைத்தான் காண்பிக்கப் போகிறேன், ஆனால் ஒரு ஆச்சரியத்துடன். கூடு கட்ட இலைகளை தேர்ந்தெடுக்கும் இப்பறவைகளின் அறிவு கூர்மையை கண்டு நான் வியப்படைகிறேன். அப்பறவை பெற்றோரின் அன்பும் பொறுப்பும் எனக்கு ஆச்சரியத்தை தருகின்றன. காலங்காலமாக இந்நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டேதான் உள்ளன. நாம் சில நிமிடங்கள் ஒதுக்கி அவற்றை காண தவறி விடுகின்றோம். ஏனெனில் நாமும் காலத்தோடு போட்டி போட்டு ஓடிக்கொண்டேதான் இருக்கிறோம். Thank you for watching.